5 வருஷம் திமுக, 5 வருஷம் அதிமுக அப்படி மாற்றி மாற்றி தான் இருந்தாங்க. திமுக வெற்றி பெற்று இன்னைக்கு முதல்வராக இருந்தா கூட மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசம்லாம் அப்படி ஒன்றும் இல்லைங்களே. இவங்க எல்லாம் மேல எங்கேயும் ஆகாயத்துக்கு பூமிக்கு தவறு ஆட்கள். அன்றைக்கு அவங்களுக்கு நமக்கு இருந்ததே 3% வாக்கு வித்தியாசம் தான் ஜெயலலிதாங்கிற அம்மா இருக்கும்போது. ஆகவே கண்டிப்பா அவர் 100க்கு 100% இல்ல 1000% 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சி இல்லாம போயிடும். கட்சி இருக்குமா 2026? எந்த கட்சி? அதிமுக கட்சியை தோக்குறதுக்கு காரணம் டிடிவி அவர்கள் ஓட்ட பிரிச்சது தான். இப்போ இன்னொரு பெரிய தலைவரையும் இங்க இருந்து பிரிச்சு கொண்டு போயிருக்கீங்க, ஓபிஎஸ் அவர்களை. அதுதான் சொல்றேங்க, ஏற்கனவே பிரிஞ்சாங்க பார்த்தீங்களா, அதோட முடிஞ்சிச்சு. இப்போ ஓபிஎஸ் போனதுனால அதிமுகவுக்கு எந்த இழப்பும் இல்லைன்றனர். ஆனா இவரால ஒரு கூட்டணியே அமைக்க முடியும். இவர் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? நீங்க அவசரப்படுறீங்க. அதிமுகவோட ஓட்டர்ஸ் தானே பிரிஞ்சு வேற வேற கட்சிக்கு போறாங்க. இல்ல, நீங்க அப்படி நீங்க நினைக்க நடுநிலையா சிந்திக்கிறவங்க, ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறவங்க தான் இப்ப நாம் தமிழர் கட்சி போடுறது. திரு சீமான் அவர்கள் தான் 2வது இடத்துக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வருவாருங்கிறதான் என்னுடைய கணிப்பு. அண்ணாமலை பெருசா நான் கட்சியை வளர்க்கட்டும். எல்லாரும் அரசியல நேர்மையா பண்ணுங்க. நேர்மையாவா சார்? நேர்மைன்னா என்ன சார் நேர்மை? விவசாய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு விவசாயிகளை அடிச்சு பாருங்க, நாங்க விவசாயம் பேர்ல அட்லீஸ்ட் கேஸ் தான் போட்டோம். இன்னைக்கு டெல்லியில என்ன பண்ணிருக்கான், 4 பேர்த்த சுட்டு கொண்டு விட்டான். ஜெயலலிதா இருந்ததுனால அந்த பழைய பெருங்காய டப்பா அதுல கொஞ்சம் வாசம் இருந்துகிட்டே இருந்ததுனால இவங்க 2021 இத்தனை சீட்டு ஜெயிக்க முடிஞ்சது. இனி இவர் தான் என்னதான் ஜெயலலிதா பிறந்த நாளை கொண்டாடினாலும் வச்சாலும் மக்கள் ஏமாறுறதுக்கு தயாராகி. 2வது அவங்க பண்ணின ஊழல் எல்லாம் பப்ளிக்கா எல்லாத்துக்குமே வேஷம். அது திமுக மேலேயும் இருக்குல்ல. இப்ப திமுக செந்தில் பாலாஜி அவர்கள் அரசு செய்யப்படுறாரு. செந்தில் பாலாஜி மேல 1,12,000 ரூபாய் அவ்வளவுதான் அவங்களுடைய கேஸ். 10 ரூபாய் திருநாளும் திருடன் தான், 100 கோடி திருநாளும் சார். இங்க பாருங்க, திரும்ப சொல்றேன், நீங்க ஒத்துதாதீங்க. இதெல்லாம் ஊழல்னு சொல்றத நாங்க ஏத்துக்க முடியாது, சரிங்களா? செந்தில் பாலாஜி மேல திராவிட முன்னேற்ற கழகம் தான் வழக்கு தொடுச்சிச்சு, இடி எடுக்கல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இடிங்கிற இடியட்டை வச்சுட்டு இவங்க வேணும்னு இந்த மாதிரி எல்லாம் மேனுபுலேட் பண்ணி தான் பண்றாங்க. சார், நான் பேசையில நீங்க பேசாதீங்க. நீங்க சொன்ன சான்ஸ் கொடுப்பாரு. ஊழல் செய்யறவங்க காப்பாத்துது பாருங்க. ஊழல் சார் இருங்க சார், அவரு உங்களை கேட்கும் போது நீங்க பேசுங்க. Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட 2 விருந்தினர்கள் இருக்காங்க. முதல்ல தமிழ்நாடு நாயுடு பேருடைய தலைவர், திமுகவோட முன்னோடி நம்ம காமாட்சி நாயுடு. வணக்கம். வணக்கம். ஐஎன்எல் கட்சியோட தலைவர். அது மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்து நிறைய சமூகம் சார்ந்து நிறைய விஷயங்களில் போராடக்கூடிய தடாரைம் அவர்கள். வணக்கம். முதல்ல உங்ககிட்ட இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். 2026 தேர்தல், அதாவது 2026 இன்னும் 2 வருஷம் இருக்குது. இன்றைக்கி ஜெயலலிதா அவர்களோட பிறந்தநாள். இப்போ எடப்பாடி அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்காரு 2026 அதிமுகவோட ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எப்படி எடப்பாடியால் சொல்ல முடியுது? அதிமுக கிட்ட ஒரு தன்மை இருக்குது. அந்த கட்சியும் சின்னமும் யார்கிட்ட இருக்கோ அவங்க டெஃபினட்டா அந்த மக்கள் ஆனால் கடைசி 8 தேர்தலில் தோத்துட்டாங்களே. எந்த 8 தேர்தல்? நீங்கள் 2000 அவங்க கடைசியாக ஜெயலலிதா அவர்கள் இருந்த தேர்தலை தவிர அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க எல்லா தேர்தலையும் தோத்து தானே இருக்காங்க. எதிர்கட்சியாக தானே வந்துட்டு இருக்காங்க. இல்லை, அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு 70 MP எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வரலையே. இவர் ஆட்சிக்கு வரதை பற்றி சொல்கிறாரு. அதான் சொல்கிறேன். 2019 தேர்தலில் 2019 தேர்தல் தொடங்கி இப்போ 2024 வரைக்கும் அவங்க ஜெயிக்கவே இல்லையே. இல்லை, அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னேன். எப்பவுமே தமிழக மக்கள் 5 வருஷம் இவங்க திமுக, 5 வருஷம் அதிமுக அப்படி மாற்றி மாற்றி தான் இருந்தாங்க. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியே இருந்ததுனால எப்பவுமே அந்த ஆட்சி இருக்கும்போது அதில் சில பல நிறைகுறைகளை வச்சு அந்த ஆட்சிக்கு எதிரான வாக்காளர்கள் கொஞ்சம் மாறுவாங்க. அந்த மாதிரி மாறி தான் இந்த வாட்டி திமுக வெற்றி பெற்று இன்னைக்கு முதல்வராக இருந்தால் கூட மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசம்லாம் அப்படி ஒன்றும் இல்லைங்களே. 3% ஓட்டு தான் 2016 அதான் இப்போ ஓட்டு எழுதும்போது இப்போ 2016 எங்களுக்கு ஒரு வெற்றி முகமாக இருக்கும். ஏன்னா அந்த 3-4% வாக்குகளை நாங்கள் அதை கவர் பண்ணிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கிறது இயல்பு தானே. அது அந்த அடிப்படையில் தான் அவர் பேசியிருக்கலாம். இல்லை, அது என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2021 தேர்தலுக்கும் 2026 தேர்தலும் வேறையா இருக்க போகுது. ஏன்னா
புதுசாக பாஜகன்ற ஒரு கட்சி தமிழகம் ஃபுல்லாக வளர்ந்துருக்க போது, அது மட்டும் இல்லை விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் வந்து கட்சியை தொடங்கி வந்து இப்போ இதோட வரப்போறாரு. அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாஜக வந்து 2026லயும் அதேமாரி விஜயும் மிகப்பெரிய என்ன 5-10,000 ஓட்டு ஆனால் எனக்கு ஒரே அதாவது என்னன்னா அதாவது வந்து இப்போ வரைக்கும் கடைசியாக எந்தெந்த புது கட்சிகள் வரும்போதும் அந்த எல்லா கட்சிகளோட ஓட்டு எங்கேருந்து அந்த கட்சிகளாக ஓட்டு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து திமுகலேருந்து போன ஓட்டுகள் கம்மி தான். இப்போ வந்து 2014 கம்பேர் பண்ணால் 2024க்குள்ள அதிமுகவோட ஓட்டு எவ்வளோ வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். டிடிவி தினகரன் ஒரு பக்கம் இது பண்ணுறாரு, இந்த பக்கம் வந்து கமல் அவர்கள் ஒரு பக்கம் ஓட்டை பிரிக்கிறார். அப்போ வந்து அதிமுகவோட ஓட்டர்ஸ் தானே வந்து பிரிஞ்சு வேற வேற கட்சிக்கு போகிறாங்க. இல்லை, நீங்கள் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது நடுநிலையான ஓட்டுகள் வந்து சில பேர் வந்து அதிமுகவுக்கு போடுறோம், அதிமுகவுக்கு போடுறான், திமுகவுக்கு போடுறோம், திமுக தான் போடுறான். புரியுதுங்களா? இதுல வந்து நடுநிலையா சிந்திக்கிறவங்க, ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறவங்க தான் இப்ப நாம் தமிழர் கட்சி போடுறது. இப்ப அதே மாதிரி தான் வந்து கமலஹாசன் இந்த பேட்டரி கீட்டரி வச்சு டிவி உடைச்சு டெமோ கொடுத்துட்டு அப்படியே சீன் போட்டனால அவருக்கு கொஞ்சம் வாக்குகள் போச்சு தவிர, அதே மாதிரி தான் வந்து வர 26லயும் கூட விஜய்க்கும் அந்த நிலை தான் வரும். நீங்க பாஜக தனிச்சு நின்றுனா பாஜக கூட அந்த நிலை தான் வரும். ஒரு கால் பாஜக இன்னைக்கு வட இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா என்ன இருக்குன்னு சொன்னா, பாஜக வந்து முழுக்க இவிஎம் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அந்த இவிஎம் மூலியமா தான் அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வர்றதுன்ற அந்த இது வந்து அம்பலமாயிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து வட இந்தியாவில் பயங்கரமா மக்கள் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. அதுக்கு ஒரே காரணம் மத்திய பிரதேசத்துல வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெறும்னு சொல்லி அத்தனை கருத்து கணிப்புகளும் சொல்லப்பட்டது. ஆனா ஒண்ணு டைம்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும் வந்து 156 தொகுதிகள் பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புனான். அவன் கருத்து கணிப்பு வெளியிட்டுட்டு அடுத்த நாளே அவன் வந்து வார் ரூம்ல அவங்களுக்குள்ள ஹேங்கர்ஸ் உட்காந்து பேசும்போது இப்படி எக்ஸாக்ட்ல போட்டிருக்கேன், இது நாளைக்கு ஒரு கால் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த இது ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னா அது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்பாங்களே மக்கள், இதை பத்தி என்ன சொல்றது, அது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து 156 தொகுதி 55 தொகுதி வந்து ஜெயிச்சாங்க மத்திய பிரதேசத்துல. இதன் மூலயமா தான் வந்து இன்னைக்கு வட இந்தியாவில் வந்து இந்த இவிஎம் மிஷினுக்கு எதிராக வந்து வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், டாக்டர், பெரிய ஆளுங்கள் வந்து இது வெளியும் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கு இந்த இவிஎம் மிஷின் விஷயத்துல. புரியுதுங்களா? அப்படி இவிஎம் மிஷினுடைய தில்லுமுல்கள் எதுனா நடந்தால் ஒழிய நீங்க சொன்ன மாதிரி பாஜக வந்து ஒரு இந்த அதிமுக என்ற இந்த ஓட்டத்துல, தேர்தல் ஓட்டத்துல, மாநில எலெக்ஷன் தேர்தல் ஓட்டத்துல பாஜகவை சேர்க்கலாமே தவிர இவிஎம் எல்லாம் இல்லைன்னு சொன்னா பாஜகவுக்கு ஓட்டு வங்கி அதிகரிக்கவே இல்லை. இன்னைக்கு கூட வந்து எப்படின்னு சொன்னா அது ஒரு அது வளர்ச்சி அல்லது வீக்கம் தான் சொல்றேன். ஏன்னு சொன்னா அவர் வந்து அண்ணாமலை வந்து அங்கங்க இருக்கக்கூடிய ரவுடி பசங்க அவங்கள சேர்த்துக்கிட்டு கட்சியில எங்க போனாலும் ஒரு 1000 பேரை கூட கூட்டு போறாருன்னு சொன்னா அந்த 1000 பேரை பார்த்து ஒரு 1000 பேர் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. 2021, 22 வரைக்கும் நீங்க கூட்டணியில இருந்தீங்க. அதாவது வந்து அந்த கட்சியோட தான் வந்து கூட்டணியில் இருந்தீங்க. இப்ப கூட அதாவது வந்து கதவை திறக்கல, இன்னும் வந்து ஜன்னல்கள் திறந்தான் இருக்குன்னு இன்னும் வந்து இந்த கட்சி தலைவர்கள் பேசிட்டு தானே இருக்காங்க. இன்னும் வந்து கூட்டணி இன்னும் முடிவாகலாம் தானே பேசிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க ஏதோ நான் அதிமுக காரணம் என்ன மாதிரி பேசுனீங்க, நம்ம அதிமுக சம்பந்தம் இல்லை. அதிமுக பிஜேபியில கூட்டணியில் இருக்கிறவர்களே நான் அதிமுகவை எதிர்த்தவங்கள முதன்மையான ஆள். பிஜேபி கூட்டணி விலகினதுக்கு அப்புறம் தான் வந்து இன்னைக்கு வந்து சில பல விஷயங்கள் திமுகவுடைய முஸ்லிம்களுக்கு எதிரான துரோகங்கள் மற்றும் தமிழக அரசியல் இன்னைக்கு நடக்கக்கூடிய தகுதிதம்பாக்களுக்காக வந்து நாம வந்து நம்முடைய திமுக எதிர்ப்பு அரசியல் வந்து அது அதிமுக காரன் மாரி நம்மளை தள்ளுறாங்க. நம்ம அதிமுக அங்கமும் வைக்கல. அதிமுகவுக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நம்ம எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அதனால நீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அதை மாட்டீங்க. ஓகே சார், உங்களோட கருத்து 2024 அதிமுக ஆட்சி தான் அதிமுகவோட ஆண்டது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் பேசுறாரு. திமுக வந்து இதை வந்து திமுகவும் திமுக சார்ந்தவர்களும் இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது எடப்பாடி வந்து வாயில வந்ததெல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாரு. அவரை நம்ம கணக்குல எடுத்துக்கோங்க. முதல்வர் ஸ்டாலின் ஏன்னா இதுவரை நீங்க பேசும்போது முறை இல்லை. ஸோ அதனால அவர் சொல்றது வந்து 2024 இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிரூபிக்கட்டும், தன்னை 2வது அமைப்பா அவர் நிரூபிக்கட்டும். அது அப்ப வந்ததுன்னா அப்ப வந்து என்ன ஓட்டு வருதுங்கிறத வச்சு அதுக்கப்புறம் அப்ப திமுகவுக்கும் அதுக்குள்ள ஓட்டு வித்தியாசத்தை நம்ம கம்பேர் பண்ணி பேசலாம். ஆனா இப்ப என்னுடைய நிலையை என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு சீமான் அவர்கள் தான் 2வது இடத்துக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வருவாருங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஏன் அப்படி அவ்வளோ ஆமா, அவ்வளோ கான்ஃபிடென்ஸா என்னால் சொல்ல முடியும். என்ன காரணம்னா, பணத்தை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி நினைக்கிறாரு.
ஆனா எடப்பாடி கிட்ட இருந்தது, ஜெயலலிதா இருந்ததுனால அந்த பழைய அந்த பெருங்காய டப்பா அதுல கொஞ்சம் வாசம் இருந்துகிட்டே இருந்ததுனால இவங்க வந்து 2021 இத்தனை சீட்டு ஜெயிக்க முடிஞ்சது. அதுலேயும் பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நம்மளுடைய டாக்டர் பாட்டாளி மக்கள், அதே போன்று தேதிமுக, இவங்க எல்லாம் ஒரே கூட்டணியா ஒரே இதா இருந்ததுனால அந்த ஓட்டு சதவீதம் வந்ததே தவிர, அன்லஸ் அவங்களுக்கு வந்து ஜெயலலிதாங்கிற அந்த ஆண்மை இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆருங்கிற ஆண்மை இல்லை, மக்கள் அதை மறந்துட்டாங்க. இனி இவர் தான் என்னத்தான் ஜெயலலிதா பிறந்த நாளை கொண்டாடினாலும் வச்சாலும் வந்து மக்கள் வந்து ஏமாறுறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா இல்லை அந்த அம்மா உயிரோட இல்லை. ரெண்டாவது அவங்க பண்ணின ஊழல்லாம் வந்து பப்ளிக்கா எல்லாத்துக்குமே வேஷம் அது திமுக மேலேயும் இருக்குல்ல. இப்ப திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி அவர்கள் அரசு செய்யப்படுறாரு, பொன்முடி அவர்கள் மேல கேஸ் வந்து அவருக்கு வந்து கன்விக்ட் ஆயிருக்காரு, ஏவாவேல் அவருக்கு மேல கேஸ், எல்லாமே அமைச்சர்கள் ஆச்சு. பாருங்க கொஞ்சம் நானும் சொல்றேன், செந்தில் பாலாஜி மேல 1,72,000 ரூபாய் தான் கேஸ், 1,12,000 ரூபாய் அவ்வளவுதான் அவங்களுடைய கேஸ். 10 ரூபாய் திருடினாலும் திருடன் தான், 100 கோடி திருடினாலும் திருடன். சார் இங்க பாருங்க, திரும்ப சொல்றேன், நீங்க ஒத்துதாதீங்க. ஸோ ஆகையினால அது வந்து எப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிடலாம். ஆனா நீங்க சொன்னீங்களே இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா, சசிகலா அம்மா, இந்த குரூப்புகள் பேர்ல கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகள். ஸோ இன்றைக்கு அவங்க சொத்துக்கள்லாம் முடக்கப்பட்டிருக்கு. அந்த சொத்துக்களை எல்லாம் வந்து இப்போ பறிமுதலும் அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? ஆகையினால அவங்களோட எங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அதே மாதிரி பொன்முடி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 1,72,000 ரூபாய்க்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து லேட்டா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காரு. லேட்டா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி அவர் டாக்ஸ் அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணி, அதுக்கு இல்லாம வந்து கன்விக்ட் பண்ணுவாங்க. ஆமா, அதேதான் அவங்க வந்து அந்த காலக்கிரமத்தை அவர் என்ன கொடுத்தாருன்னா, அந்த 1,72,000 ரூபாய் வந்து என்னுடைய துணைவியாருக்கும் எங்களுக்கும், அவங்க பேர்லயும் நிலம் இருக்கு, இவர் பேர்லயும் நிலம் இருக்கு, நிலத்துல இருந்து வருமானம் அப்படின்னு சொல்லி 48 நாள் என்னதான் டிலே. அந்த டிலேக்காக வந்து அதை கூட அவன் இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைன் பண்ணலாம், அதுதான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஈடிங்கிற இடியட்டை வச்சுட்டு இவங்க வேணும்னு இந்த மாதிரி எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி தான் பண்றாங்க. புரியுதுங்களா? இது ஒன்றிய அரசு வந்து நம்ம மாநிலத்தை மட்டும் இல்ல, எங்கெங்கெல்லாம் அவங்க எதிர்கட்சி இருக்குதோ அதை பூராத்தையும் நசுக்குறாங்க. ஒன்றும் வேண்டாம், டெல்லியில இருக்க கெஜ்ரிவால் என்ன, அவருடைய துணை முதலமைச்சர் இன்னும் சிறையில் இருக்காரு, உங்களுக்கு தெரியும். இப்ப சும்மா 4 நாளுக்கு 5 நாள் பெயில் கொடுத்துருக்காங்க, வெளியில வந்துருக்கு. சிசோடியா அப்ப 5 நாள் பெயில்ல வந்திருக்காரு. ஸோ இப்ப 5 சவன் கொடுத்துருக்காங்க இவருக்கு வர சொல்லி, ஈடி யாரை வர சொல்லி, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லியை கெஜ்ரிவாலையே வர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க என்ன பண்ணாங்க, மும்பையில என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், கர்நாடகாவில் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி இவங்க வந்து ஆளாத இடங்கள்ல எல்லாம் இதே மாதிரி இப்ப சிபுசோரன் அவருடைய பையனை என்ன பண்ணாங்க, அவரையும் அதே தானே பிரச்சனை வந்துச்சு, அவரையும் அதை பண்ணி அரெஸ்ட் பண்ணி அவருடைய முதலமைச்சர் பொறுப்பையே பிடுங்கி அவரை கொண்டு உள்ள போட்டாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து இது ஏன் அவங்க ஆளுகின்ற கட்சியில நடக்காம இருக்குதா? அங்கதான் ஏகப்பட்ட ஊழல் நடக்குது. நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. கர்நாடகாவில் 25 கோடி கொடுத்து தான் எம்எல்ஏ விலைக்கு வாங்கினாங்க. 25 கோடி கொடுத்து, அது ஊர் பப்ளிக்கா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சமாச்சாரம். அதே மாதிரி இதுல மகாராஷ்டிரால என்ன பண்ணாங்க, இதே வேலையை தான் மகாராஷ்டிராலையும் பண்ணாங்க. அதே மாதிரி அங்க வந்து இதுல வந்து என்ன பண்ணாங்க, ராஜஸ்தான்ல அங்கேயும் அதே தான் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் இவங்க பணத்தால தான் அடிக்கிறாங்க. பணம் வந்து அவங்கள்ட்ட எக்கச்சக்கமா இருக்கு. கார்பரேட் கம்பெனிகளுக்கு இவர் என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்களுடைய பணத்தை வந்து 25 லட்சம் கோடியை 50 லட்சம் கோடியை வந்து வஜா பண்ணாங்க. அப்ப அதுல வந்து பேரம் பேசப்பட்டிருக்கலாம், அதுல பேரம் கண்டிப்பா பேசப்பட்டிருக்கலாம். அப்ப 25 லட்சம் கோடியில இவங்களுக்கு பேரம் பேசியிருந்தா எவ்வளவு கொடுத்துருப்பாங்க நீங்க மக்கள் தெரிஞ்சுக்கட்டும், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால அவங்க கையில நிறைய பணம் இருக்கு. சோ அந்த பணத்தை வச்சு அவங்க அடிச்சு செய்யல. சார் நான் பேசையில நீங்க பேசாதீங்க, ஊழல் செய்யறவங்க காப்பாத்துது பாருங்க. ஊழல் சார் இருங்க சார், அவரு உங்களை கேட்கும் போது நீங்க பேசுங்க, நான் பேசுறேன். ஆகையினால எங்களுடைய இது வந்து என்னன்னா, எங்க இதுல இதெல்லாம் வந்து ஊழல்னு சொல்றத நாங்க ஏத்துக்க முடியாது. சரிங்களா? இப்ப செந்தில் பாலாஜி மேல திராவிட முன்னேற்ற கழகம் தான் வழக்கு தொடுச்சிச்சு, ஈடி எடுக்கல. நாங்க தொடர்ந்த வழக்கு பெண்டிங்ல நிலுவையில இருந்தது. அவர் திமுக வருவார்னு எதிர்பார்க்காம அந்த வழக்கை தொடர்ந்துட்டாங்க. அதெல்லாம் வேற கண்ணா, எப்படியோ நாங்க தான் வழக்கு தொடுத்தோம்.
அந்த வழக்குங்கிறது வெரி ஸ்மால் அமௌண்ட், ஒரு டிரைவர் அப்பாயின்மெண்ட்டுக்காக வாங்கினது தான் அப்படின்னு சொல்லி தான் அந்த கேஸு. அதை திரும்ப அவர் பணத்தையும் கொடுத்துட்டாரு. அதுவும் அவரு நேரடியாக வாங்கினது அவருடைய ஆட்கள் வாங்கியிருக்கானுங்க. அவனுக்கு அந்த பணத்தையும் திரும்ப கொடுத்தாச்சுன்னு சொல்லி கோர்ட்ல சொன்னதுதான் தப்பு. அப்ப உங்க பிரமா பேசி இருக்கு இல்லையா, நீ வந்து தப்பு பண்ணியிருக்குன்னு, அதனுடைய அடிப்படையில் தான் இந்த கேஸே. சரிங்களா? ஆக என்னால கண்ணு 10 ரூபா திருடுறவனும் திருடன் தான், இல்லைன்னு சொல்லல. 10 லட்சம் கோடி திருடுறவனும் திருடன் தான். 7.5 லட்சம் கோடியை திருடுனான்ல 6 மாசத்துக்கு முன்னாடி. நீங்க பாத்தீங்கல்ல, நான் ரோடு போடுறதுல வெறும் 25 கோடிக்கு போட்டுட்டு 250 கோடிக்கு பில் எடுத்தான். ஒரு வாட்ஸ்அப், ஒரு ஆதார் கார்டு நம்பர்ல, ஒரு ஃபோன் நம்பர்ல கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டான். மொத்தம் வந்து 7,50,000 லட்சம் கோடி மேல வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டான், ஊழல் நடந்திருக்குன்னு. ஆனா அதை வந்து அந்த ஆட்களை பூரா என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த ஆடிட்டர்ஸ் பூரா கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் நிறைய பேர்த்த மாத்திட்டாங்க. 2 பேரை கொண்டு விட்டானுங்க. புரியுதுங்களா? எங்க? எவரு? டெல்லியில 2 பேரை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டானுங்க. நிறைய பேர்த்த மாத்திட்டானுங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களே. அப்ப இது எந்த அளவுக்கு ஒரு வக்கரமான செயல்ங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இன்றைக்கு பிஜேபி வந்து இன்னைக்கு அண்ணாமலை பெருசா நான் வந்து கட்சியை வளர்க்கட்டும். அவங்க அரசியல் கட்சி நேர்மையா, நான் சொல்ல வர்றது ஒண்ணுதான், எல்லாரும் அரசியலை நேர்மையா பண்ணுங்க. யார் வேணாலும் மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க ஆட்சிக்கு வாங்க. ஆமா, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசு மாதிரி நேர்மையா தான் இருக்கணும் சார். நேர்மைன்னா என்ன சார் நேர்மை? விவசாய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு விவசாயிகளுக்கு அடிச்சு பாருங்க, நாங்க விவசாயம் பேர்ல அட்லீஸ்ட் கேஸ் தான் போட்டோம். இன்னைக்கு டெல்லியில என்ன பண்ணிருக்கான், 4 பேர்த்த சுட்டு கொண்டு விட்டான். அவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு அந்த பஞ்சாப் அரசு. தெரியுமா உங்களுக்கு? நேத்து டிக்ளேர் 1 கோடியும் அவனுடைய ஒய்ஃபுக்கு வேலை தரேன்னு சொல்லி கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி. அதிமுக ஆட்சியில வந்து 7 பேர் சுட்டு கொண்டதை பத்தி இப்ப வரைக்கும் எடப்பாடி பேசவே மாட்டாங்க. 9 பேர் கண்ணு, 7 பேர் இல்ல, 9 பேர் தூத்துக்குடி நடந்தது. அப்போ நம்ம வந்து அதிமுக தடம் பரலாதீங்க. என்கிட்ட கேட்ட வாக்கிலே இருங்க, நான் பேசி முடிக்கிறேன், அதுக்கப்புறம் போங்க. ஆகையினால இந்த ஒன்றிய அரசு பண்றதெல்லாம் வந்து அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டாமைன்னு சொல்றது. ஏன்னா அவன் வந்து நாட்டாமை பண்ற இடத்துல ஒன்றியத்துல தலைவரா இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்றாங்க. மன்மோகன் சிங் ஆட்சி 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணும்போது அவங்க வச்சிருந்த கடன் எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 40 லட்சம் கோடி தான் அவர் கடன் வச்சிருந்தாரு. 40 லட்சம் கோடி அவர் கடன் வச்சிருந்தாரு. இவங்க இந்த 10 ஆண்டு இன்னும் நிறைய பெறவே இல்லை. 155 லட்சம் கோடி கடன், 155 லட்சம் கோடி கடன். சரிங்களா? இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுல நீங்க கடன் என்ன வச்சிருக்கீங்க? ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு அதிமுக அரசு போச்சு. இவங்க வந்து ஒரு 2,30,000 கோடி இப்ப கடன் வாங்கியிருக்காங்க. அப்ப இது பெருசா தெரியுதான். அந்த 2,30,000 கோடியில கிட்டத்தட்ட 60,000 கோடி வந்து வட்டியை கட்டியிருக்கோம். அந்த 5 லட்சம் கோடிக்கு, அந்த 5 லட்சம் கோடிக்கு 60,000 கோடி வந்து வட்டி கட்டியிருக்கோம். பேலன்ஸ் அமௌண்ட் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்ப நமக்கு வளர்ச்சி பாதையில போறதுனால, ஸோ நமக்கு பல்வேறு கம்பெனிகள்லாம் இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுனால நம்மளுடைய ஃப்ளோ வந்து இப்போ மக்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து 30,000 மக்களுக்கு வந்து அடுத்த 6 மாசத்துல 30,000 பேருக்கு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் நமக்கு வருது, கிடைக்கும் சார், வெயிட் பண்ணுங்க. ஸோ ஆகையினால இது வந்து திமுக அரசனுடைய சாதனைகள் தான். இன்றைக்கு காலை உணவு கொடுத்தோம். காலை உணவு யாருக்கு கொடுத்தோம்? பள்ளி மாணவர்கள். அம்மா உணவகத்துக்கு மூட போறாங்க கண்ணு. அம்மா உணவகத்துக்கும் இதுக்கு என்ன கண்ணு? அம்மா உணவகம் அது என்ன? அந்த அம்மா உணவகம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஏழைகள் வந்து சாப்பிட்டு தானே சொன்னாங்க. அதே ஏழைகள்னா யாரு? ஏழைகளுக்கு இங்க பாருங்க, ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க பூரா ஏழையா? பணக்காரவங்களும் இருக்காங்க, ஏழை நடுத்தரமான ஆளு இருக்காங்க. ரொம்ப ஏழை எல்லாம் தமிழ்நாட்டுல இல்ல. நீங்க யாருக்கு உணவு கொடுக்குறீங்க? கொஞ்சம் பொறுங்க. நாங்க என்ன பண்றோம், ரேஷன்ல 25 கிலோ எனாமா அரிசி தர்றோம். சரிங்களா? வெறும் நாம் 4 ரூபா சில்லறைக்கோ 5 ரூபா சில்லறைக்கோ வந்து சுகர் கொடுக்குறோம், கோதுமை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வேணுங்கிற பலசரக்கு ஜாமான்லாம் கொடுக்குறோம். எல்லாமே வந்து ரொம்ப குறைவான விலைக்கு கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது 100 நாள் வேலை திட்டத்தில் வேலைக்கு போகிறவங்க கூட ஒரு வாரம் சம்பளத்தை வச்சு அவங்க ரேஷன் பொருள்களை கரெக்டாக வாங்கினா அவங்களுக்கு 1 மாதத்துக்கு வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய 3 வாரத்தினுடைய சம்பளம் அவங்களுக்கு சேவ் பண்ணலாம். ஆனால்
இதில் வந்து அதில் அந்த அந்த ஒரு லேடிக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அது தவிர அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா வேற மாதம் தருது. அவங்க வீட்டில் ஒரு குழந்தை படிக்குதுன்னா அந்த குழந்தைக்கும் ஒரு 1000 ரூபா கொடுக்குறோம். ஸோ இதில் என்ன கஷ்டம் இருக்குங்கிறீங்க? ரெண்டாவது, இவங்க வேலைக்கு வெளியில் போகிறது வர்றது எல்லாம் பெண்களுக்கு இலவச பஸ் இருக்குது. இவ்வளோ சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்கு இந்த அரசு. ஆனால் இந்த அரசை பற்றி இவங்க வந்து 2026 நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் எப்படி ஜெயிக்க முடியும்? இப்போ ஜெயிக்கிறவா இருந்தால் இதில் ஜெயிச்சு காட்டுட்டோம். இப்போ இருக்க நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு காட்டுட்டோம். இல்லைன்னா ஓட்டாவது ரொம்ப வித்தியாசம். அதில் சொன்னார்ல 3% ஓட்டுன்னு, நீங்கள் ஒரு பாயிண்ட்டை சொன்னதை நான் கவனித்தேன். நல்லா அதை கரெக்டாகவே ஞாபகத்தில் வச்சுருக்கேன். 2016 எலெக்ஷனில் அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ளது இதே 3% ஓட்டு வித்தியாசம்தான். அன்றைக்கு ஜெயலலிதா இருந்த காலத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்கெல்லாம் மேலே எங்கேயும் ஆகாயத்துக்கு பூமிக்கு தவிர ஆட்கள். அன்றைக்கு அவங்களுக்கு நமக்கு இருந்ததே 3% வாக்கு வித்தியாசம் தான் ஜெயலலிதாங்கிற அம்மா இருக்கும்போது. அதுக்கப்புறம் இப்போ நடந்த தேர்தலில் அதே 3% தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். சரிங்களா? ஆனால் அந்த அம்மா இல்லாததுனால அந்த 3% அந்த கூட்டணிகள்லாம் கலைஞ்சு போய் இப்போ சசிகலா ஒரு பக்கம் போயிடுச்சு, தினகரன் ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம். அது தவிர இந்த இதில் இருந்த கூட்டணியில் சில கட்சிகளும் இன்னும் அவங்களோட கன்ஃபார்ம் ஆகலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் என்ன செய்ய முடியும்? அவர் ஜெயிச்சு வந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான் அவருடையது. ஆனா என் மக்களை வந்து மடையர்களை ஆக்கக்கூடாது. அதாவது கண் இருந்தும் குருடனாய் காது இருந்தும் செவுடனாய் நடக்கிற ஒரு நாடகத்தை வந்து நடத்தக்கூடாது. இந்த எடப்பாடிகிட்ட 2 லாக்காவை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணினாரு, சித்து விளையாட்டுகள்லாம் பண்ணாரு. எப்படி பாரதிய ஜனதா கூட கூட்டணின்னு சொல்லி ஏமாத்தினாரு. இப்பயும் கூட்டணி இல்லைன்னு ஏமாத்துறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்பயும் கூட்டணி இல்லைன்னு ஏமாத்துறாரு. என்ன அவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் பேசியிருக்காங்கங்கிறது எனக்கு காதுக்கு வந்துருச்சு. நாங்கள் ஜெயிச்சு வந்துட்டோம்னு சொன்னால் சிறுபான்மை மக்களுடைய வாக்கை வாங்கி ஒரு கால் நாங்கள் ஜெயிச்சு வந்துட்டா நாங்கள் ஜெயிச்சு வர்ற தொகுதியெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இவங்க வாபஸ் வாங்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 3 சட்டங்கள் வந்துச்சு டெல்லியில் ராஜ்யசபாவில். 3க்குமே இவங்க ஆதரிச்சு தான் ராஜ்யசபாவில் ஓட்டு போட்டாங்க. தெரியல, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? 3 சட்டத்துக்கும் ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. அப்படி சட்டம் என்ன 3 சட்டம்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல சொல்லுங்க. தேர்தல் கமிஷனரை நியமிக்கிறதுக்கு வந்து அது ஒரு சட்டம். அதுக்கப்புறம் இந்த முஸ்லீம் மக்களுக்காக போட்டது ஒரு சட்டம். முஸ்லீம் மக்களுக்கெல்லாம் முன்னாடி போட்டது இல்ல, அது மொத்தம் 3 சட்டம். மொத்தம் 3 சட்டங்க. 3 சட்டத்துக்கு இது ஒண்ணு ஒரு 3 சட்டத்துக்கு வந்து இவங்க ஆதரவு தெரிவிச்சு தான் ஓட்டு போட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆகையினால இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஜெயலலிதாவுக்கு கூட ஓட்டுக்கள் போனது காரணம் என்னன்னா, அவங்க தெய்வ பக்தி நிறைந்தவங்க, சாமி கும்பிடுவாங்க. அவங்க மகாமாங்க குளத்துல போய் 12 பேர் செத்து போனா கூட அந்த அம்மாவை நம்பினாங்க. அதனால அந்த ஓட்டு வந்துச்சு. அந்த அம்மா பிராமின்கிற ஒரு காரணம். 2வது, அந்த அம்மா வந்து அந்த ஒரு சினிமா நடிகைங்கிற அந்த மோகம், இதை எம்ஜிஆருடைய கட்சியை வழி நடத்துது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அதெல்லாம் நடந்துச்சு. இனிமே அவங்களுக்கு எந்த விதமான ஆஸ்பெக்ட்ஸ் இல்லை. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு தொண்டனும், நானும் ஒரு தொண்டன் தான், நாங்கெல்லாம் வந்து மாற்று கட்சிக்கு போக மாட்டோம். ஏன்னா நாங்க உதயசூரியன்ல போட்டோம்னா, நான் கட்சி ஆரம்பிச்ச போது மட்டும்தான் நான் போடல. அடுத்து செல்வம் பாஜக போய் திரும்ப திமுக வந்து செத்து போனார். செத்து போயிட்டாரு கண்ணு. அவரை பத்தி நமக்கு என்ன? கேபி ராமலிங்கம் இங்க பாருங்க. நான் டென்ஷன் ஆகலைங்க. இங்க பாருங்க, நானே சொல்றேன். நீங்க உங்களுக்கு கேபி ராமலிங்கம் அவருக்கு வந்து 2 முறை வந்து ராஜ்யசபா கொடுத்தோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரு தேர்தலில் நின்று ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்லை, வழி இல்லை. தேர்தலில் தோத்து போயிட்டாரு. அவருக்கு தமிழ்நாடுனுடைய விவசாய அணியினுடைய தலைவர் பொறுப்பு கொடுத்துருந்துச்சு. அந்த பொறுப்புல என்ன அவருக்கு கிழிச்சாரு? ஒண்ணுமே கிழிக்கல. கடைசியில அவருக்கு வந்து மறுபடியும் ராஜ்யசபா கேட்டாரு. புரிஞ்சுக்கோங்க, மறுபடியும் ராஜ்யசபா கேட்டாரு. ராஜ்யசபா தரலைன்னு உடனே பிஜேபிக்கு போயிட்டாரு. அங்க போய் ராஜ்யசபா வாங்கி நீ கவர்னரா கூட யாருக்கு என்ன வீசுதான் மனக்குதான். இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காரு, எல்ஜி இருக்காரு, இந்த அம்மா இருக்குது, என் பொண்ணு இருக்கு. இவங்க எல்லாம் இருந்து இப்ப என்ன இங்க என்ன பெரிய இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பெருசா என்ன கொண்டு வந்துட்டாங்க? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது கண்ணு. அதே போல இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த அளவுக்கு ஒரு சுதந்திரமான நிலை இருக்குதுன்னு சொன்னா அது தமிழ்நாட்டில் தான். இது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த சுதந்திரம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஊபியில இருக்கா? மாப்பியில இருக்கா? எங்கேயாவது இருக்குதா? இல்ல ராஜஸ்தான்ல இருக்குதா? எங்கேயுமே இல்லை. காரணம் என்னன்னா, இவனுங்க வந்து கொடுமைக்காரனுங்க. 2வது வந்து 2 விஷயத்த நீங்க நல்லாவே இப்ப கவனிக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா,
வரவர்கள்லாம் வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டை நோக்கி தான் கிட்டத்தட்ட 1,20,000 பேர் இன்னைக்கு வந்துட்டான் தமிழ்நாட்டுக்குள்ள. 1,20,00,000 பேர் இங்க இருக்கான். அப்ப அங்க வேலை வாய்ப்பு இருந்திருந்தா அவன் பீகார்ல, பஞ்சாப்ல, ஹரியானால அங்க இருந்திருப்பான்ல. அங்க அவனுக்கு வேலை இல்லாதனால தானே பூரா கூலி தொழிலாளி பூரா இங்க வர்றான். ஏழை தான் வந்திருக்கான். பணக்காரன் வந்து அது பல 100 வருஷம் ஆகிப்போச்சு. இங்க இருக்கானுங்க நிறைய, அங்க ஷர்ட்டு இதெல்லாம் இருக்கானுங்க. அது வேற. அண்ணா அறிவாலயத்திலேயே அவங்க தான் வேலை செய்யறாங்க நிறைய. எனக்குன்னு அண்ணா அறிவாலயத்திலேயே அவங்க தான் வேலை செய்யறாங்க. அதுதான் சொல்றேன். தென் மாநிலங்களை பொறுத்த மட்டும் தென் மாநிலங்களுக்கு படையெடுத்து வந்துட்டாங்கன்னு சொல்றேன். இப்ப நம்ம சென்னையில மட்டுமே 60 லட்சம் பேர் இருக்கான் சார். தமிழ்நாடு ஒட்டுமொத்த கோயம்புத்தூர்ல போங்க, 100% அவன் தான் வேலைக்காரன். மதுரைக்கு போங்க, பூரா அவனுக்கு தான். மார்வாடிஸ் பாருங்க, பூரா காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம், ஜவுளி கடைகள்ல இருந்து எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் மார்வாடிஸ் தான் மதுரையில். அதே மாதிரி டால் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து மார்வாடி கையில தான் தமிழ்நாடே சிக்கிக்கிட்டு இருக்கே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆகவே கண்டிப்பா அவர் 100% இல்லை, 1000% 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சி இல்லாம போயிடும். நான் அங்கிருந்தே தொடங்குறேன் சார். ஏன்னா இது நிறைய பேர் சொல்ற கருத்தா இருக்கு. 2026 அதாவது 2024 இவங்க பாஜக கூட கூட்டணி வைக்கலன்னா இப்ப திமுக எந்த அளவுக்கு இடி இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்குதோ அதை விட அதிகமா, ஏன்னா அவங்க அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லார் பேர்லயும் கேஸ் இருக்கு. அது போக மிக முக்கியமான அமைச்சர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை இன்னைக்கு கூட வந்து காங்கிரஸோட சிட்டிங் எம்எல்ஏ வந்து பாஜகவுக்கு வந்து பாஜகவில் வந்து போய் சேர்ந்துருக்காங்க. அந்த மாதிரி பல பேர் மாற்றப்படுவாங்கன்னு சொல்றீங்க. அப்ப கட்சி இருக்குமா 2026? எந்த கட்சி? அதிமுக. அதிமுக வந்து எம்ஜிஆர் இறந்த உடனே அப்படிதான் சொன்னாங்க. இவர் அண்ணனும் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா எம்ஜிஆர் இறந்த உடனே அதிமுக முடிஞ்சிச்சு. அது எம்ஜிஆர் ஃபேஸ் வேல்யூக்கு தான் வந்தது. அப்புறம் ஜெயஜான்னு 2 பிரிஞ்சும் போது அவ்வளோதான் பாருங்க, இனி சண்டை போட்டு 2, 3, 4 ஆயிடும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னாங்க. அப்புறம் ஜெயலலிதா வந்து அந்த கட்சியை வந்து எம்ஜிஆர் இருக்கிற போது இருந்த வாக்கு சதவீதத்தோட அவங்க வந்து ஒரு 1%, எடப்பாடி ஜெயலலிதா கிடையாது கூட்டினாங்க இல்லையா? எடப்பாடி வந்து ஜெயலலிதா கிடையாது. நீங்க 2, 3, 4 பிரிஞ்சதுன்னு சொன்னீங்கல்ல, அது பிரிஞ்சது எல்லாமே ஒரு வருஷத்துக்குள்ள திரும்ப அதிமுகலே வந்து சேர்ந்துருச்சு. டிடிவி தினகரன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு 2017 தனியாக தான் இருக்காரு. 2021 தேர்தலில் இவர் கூட இருந்த சசிகலா அவர்கள் தனியாக இருக்காங்க. போக இவர் கூடயே வந்து நகையும் சதயமா இருந்த ஓபிஎஸ் அவர்கள் முதல் முறையா வந்து, அதாவது ஒரு எலெக்ஷன் அப்போ அவர் வெளியே போயிருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேக்டர் இல்லை. அதில் டிடிவி தினகரன் சொல்றீங்க, அதை வாஸ்தவம் ஏற்றுக்கலாம். சில வாக்குகள் ஓட்டு சில கிட்டத்தட்ட 13-14 தொகுதியில் அவர் 3வது வந்ததுனால தான் வந்து அதிமுக தோத்துது இந்த எலெக்ஷன்ல. கேளுங்க, அது வந்து கொஞ்சம் வாக்கு சதவீதம் இருக்கு. ஆனா ஓபிஎஸ்க்கு கூட அவர் நிழல் கூட இல்லை சார். நம்ம சொல்லலாம் சார், தென் மாவட்டங்கள்ல வந்து இப்போ அவரை தானே சார் முன்னிறுத்தி ஜெயலலிதா அவர்களே வந்து இது பண்ணாங்க, அரசியல். ஒருத்தர் விலகுறாரு, நல்லா நீங்க ஒரு அரசியல் நான் சொல்றேன், ஒரு அரசியல் நெறியாளராக இருக்கீங்க, அவரை வந்து கட்சியிலிருந்து தூக்கி வேண்டாம் அவரு அப்படின்னு ஒதுக்குறாங்கன்னும் போது குறைஞ்சபட்சம் அவரு கூட ஒரு 4-5 மாவட்ட செயலாளர், நீங்க சொல்ற மாதிரி அவர் சார்ந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 4-5 மாவட்ட. பிஜேபி இருக்கு சார், அதுக்கு மேல என்ன சார் சப்போர்ட்? பிஜேபி இருக்கு சார் அவருக்கு. ஒரு நான் சொல்றது 4-5 மாவட்ட செயலாளராச்சும் போனாங்களா? ஓபிஎஸ் கூட போல இல்லை. அப்போ அவருக்கு கட்சியில அவ்வளவுதான் வேல்யூ. ஏதோ ஜெயலலிதா சசிகலா இருக்கிறதுலயும் ஓபிஎஸ்க்கு ஒரு மதிப்புக்குரிய நபரா இருந்தாரே தவிர, அவங்க வந்து அதுல ஜெயலலிதா இறந்து சசிகலா சிறைக்கு போனதுக்கு அப்புறம் இவரெல்லாம் வந்து 0 ஆயிட்டாரு. அதனால தான் வந்து இப்ப எடப்பாடி ஒருத்தர் வந்து அசால்ட்டா தூக்கி போறான்னு சும்மா போட முடியாது. ஏன்னா அவரும் அரசியல் தெரிஞ்சவர் இல்லை. அப்படி தெரிஞ்சிருக்கும் போது அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நிச்சயம் வந்து அவங்கள வந்து சாதாரணமா அப்படி தூக்கி போட மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து சாதாரண தூக்கி போட மாட்டாங்க. சாதாரணமா தூக்கி போட்டிருக்காங்கன்னா அவரும் வந்து இன்டெலிஜென்ஸ், அதுக்கான விளைவுகளை வந்து சந்திப்பாருன்னு நிறைய அரசியல். அதைதான் நான் சொல்லிட்டு வர்றேன். அந்த விளைவுகள் ஏற்கனவே எடப்பாடி டிடிவிஎஸ் தினகரன் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்ச உடனேயே இது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த இது மாறிடுச்சு. அந்த ஓட்டு வங்கி வந்து டிடிவிக்கு கொஞ்சம் போச்சு. புரியுதுங்களா? அது வந்து எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும். அதனால ஓபிஎஸ் நம்ம எங்க போச்சுன்னு தானே சரி யோசிக்கணும். தென் மாவட்டங்கள்ல அதிகமா வந்து தேவர் கம்யூனிட்டிஸ், அவங்களோட முக்குளத்தோர் கம்யூனிட்டிஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து அதிமுக கட்சியை தோக்குறதுக்கு காரணம் வந்து டிடிவி அவர்கள் ஓட்ட பிரிச்சது தான். இப்போ இன்னொரு பெரிய தலைவரையும் இங்க இருந்து பிரிச்சு கொண்டு போயிருக்கீங்க. அப்போ வந்து தென் மாவட்டம் இப்ப ஓபிஎஸ் அவர்களை அதுதான் சொல்றேங்க, ஏற்கனவே பிரிஞ்சாங்க பார்த்தீங்களா? அதோட முடிஞ்சிச்சு. இப்போ ஓபிஎஸ் போனதுனால அதிமுகவுக்கு எந்த இழப்பும் இல்லைன்ற நான். ஏற்கனவே டிடிவி தினகரன் பிரிஞ்சது வந்து நீங்க சொல்ற மாதிரி 100 விழுக்காடு சரி.
அதுல வந்து பிரிஞ்சாங்க பாத்தீங்களா, அதிமுக கொஞ்சம் பேர் பிரிஞ்சாங்க. அது உண்மைதான், அது எந்த மாற்று கருத்து இல்லை. அதன் பிறகு வந்து ஓபிஎஸ் தூக்கி போட்டதுனால இன்னும் ஒரு ஆள் கூட போகலன்ற நான். சார் நான் திமுக சப்போர்ட் பண்ணி சொல்லல இந்த கருத்தை. திமுக சார்ந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் என்னதான் வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷமா அங்க அந்த கூட்டணியில வந்து அவங்களுக்கு தேவையான தொகுதிகள் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா எந்த கட்சியுமே இது வரைக்கும் வெளியே வரல. ஆனா இவங்க தேர்தலுக்கு அப்புறம் எல்லாம் வெளியே அதிமுக கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளும் வெளியே போயிடுச்சு, இப்ப பாஜக உட்பட. ஆனா ஒரு கட்சி கூட இன்ன வரைக்கும் நாங்க அதிமுகவோட கூட்டணி இருக்குன்னு சொல்லவே இல்லையே சார். அதாவதுங்க, அதிமுக கூட்டணின்றது வேற, அதிமுக கூட்டணி வேற. அதிமுக கூட்டணி தேர்தலுக்காக மட்டும்தான் இருக்கும். திமுக கூட்டணி அப்படி இல்லை. அந்த 5 வருஷம் இப்போ வந்து திமுக ஆண்டுட்டு இருக்காங்க. இந்த ஆளும் போது கூட்டணியில இருந்து திமுக வெற்றி பெற வச்சு திமுக முதல்வர் அமைச்சர் ஆக்க வச்ச அந்த கூட்டணி கட்சிகள் ஏதாவது லாபம் ஈட்டாம 2018 இருந்து இந்த கூட்டணி அப்படியே இருக்கு சார். எனக்கு அதுதாங்க சொல்றேன். மக்கள் அவங்க அந்த போராட ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கூட்டணி அப்படியே இருக்கு. ஆனா இவரால ஒரு கூட்டணியை அமைக்க முடியும். இவர் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? நீங்க அவசரப்படுறீங்க. அதுதான் நானும் சொல்றேன். நானு இப்ப கூட்டணின்னு சொல்லி வச்சுட்டு அந்த கூட்டணி கட்சி இருக்கவங்க வந்து அரசு வந்து ஆளும் பொழுது அவங்களுக்கு சில பல சலுகைகள் கிடைக்குது அரசியல் ரீதியா. அப்படின் போது அவங்க அதுல லாபத்தின் அடிப்படையில் தான் அவங்க இருக்காங்க. அப்ப அந்த லாபம் வந்ததுன்னு சொன்னாதான் நமக்கு கட்சி வந்து வளர்ச்சி பெறும், கட்சி கட்டமைப்பு அப்படி இருக்கும். இல்லைன்னு சொன்னா அரசு அதிகாரங்கள் இல்லைன்னு சொல்லும்போது என்ன ஆயிடும், அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து ஆளுங்கட்சியா இருக்கு, அதனால நம்ம ஏதாவது இந்த கட்சியிலேருந்து சாதிச்சுக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்றது அடிப்படையில் தான் திமுகவில் வந்து கூட்டணியிலே தொடருவாங்க. அதிமுக பொறுத்தவரை தேர்தலுக்காக மட்டும்தான் கூட்டணி வைப்பாங்க. தேர்தல் முடிஞ்சுன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதான் வித்தியாசம். சொல்லுங்க சார். நாங்க 2019 எங்க ஆட்சி இல்லை. 2019 1 மணி நேரம் பேசினாரு. மறுபடியும் இப்படி கையெழுத்துனா என்ன, அப்புறம் என்னதான் பேசுறது? 2019 யார் ஆட்சி இருந்துச்சு? அப்ப எங்க கூட்டணி இருந்துச்சு. இந்த கூட்டணி தானே இருந்துச்சு. நாங்க இப்ப ஆட்சி இல்லாத போது இந்த கூட்டணி எங்களோட தானே இருந்துச்சு. மக்கள் நல கூட்டணி எதுக்கு உருவாச்சு? அவ்வளவுதான். மக்கள் நல கூட்டணி எதுக்கு உருவாச்சு? திமுக எதிராக தானே உருவாச்சு. அந்த மக்கள் நல கூட்டணி நீங்க திமுக எதிராக உருவாகல, அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக உருவாச்சு சார். அது வந்து அப்போ அந்த எலெக்ஷனை பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அந்த எலெக்ஷன்ல வந்து விஜயகாந்த் அவர்கள் இங்க மாத்தி வந்து அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது மக்கள் நல கூட்டணி. அந்த மக்கள் நல கூட்டணி இப்ப யாரு கூட இருக்காங்க? அது விஜயகாந்த் தவிர மத்த எல்லாரும் அங்கதானே சார் இருக்காங்க, திமுக. ஆனா ஜெயிச்ச கூட்டணி இல்ல சார். 2019 இருந்து எல்லா எலெக்ஷனும் ஜெயிச்சிருக்காங்க சார். அவங்க திரும்ப ஏன் அந்த கட்சியில இருந்து நீங்க சொன்ன விலக்கி வச்ச ஓபிஎஸ் அவர்களே ஒரு கேள்வியை திரும்ப கேட்கிறாரு. 8 தேர்தலா நீங்க வந்து பொதுச் செயலாளராக இருக்கீங்க, எத்தனை தேர்தல் ஜெயிச்சாருன்னு கேட்கறாங்க. அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாரு யாரு? ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் அவர்கள் கேட்கறதுக்கு இபிஎஸ் பதிலே சொல்ல மாட்டாரு. 8 தேர்தலில் ஒரு கட்சி தோக்குதுன்னா அதாவது வந்து எதிர்கட்சியா இருக்கிற கட்சியை தோக்குதே சார். என்னைய பொறுத்த மட்டும் இல்ல, இபிஎஸ்க்கு கேள்வி கேட்கணும்னா சசிகலா அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு, டிடிவி தினகரனுக்கும் இருக்கு, புரியுதுங்களா? ஆனா ஓபிஎஸ் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் வந்து அவர் அவ்வளோ வேலை பண்ணிட்டார். ஏன் சொன்னா, இந்த ஓபிஎஸ் என்ற நபரை ஆடிட்டர் குருமூர்த்தி கையில எடுத்து பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறாம இருந்திருந்தா இன்னைக்கு அதிமுகவில் வந்து இந்த அளவு கலக்கமே ஏற்பட்டு இருக்காது இல்லையா? இவர் திடீர்னு போய் தர்ம யுத்தம்னு சொல்லிட்டு அவங்களுடைய சமாதியான உட்காந்து அழுது ஒப்பாரி வச்சு அதுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி சில பல குறுக்குதனமான ஐடியாவை கொடுத்து மத்திய அரசுடைய ஒத்துழைப்புல அந்த ஆட்சியை வந்து என்ன பார்த்தீங்களா, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுத்த 24 மணி நேரத்திலையும் அந்த நபரை அழைச்சி முதல்வராக வந்து பதவி பிரமாணம் செய்யணும். ஆனா சசிகலாவை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து கவர்னருக்கு அனுப்பி 3 நாள் ஆகி கூட அவரை வந்து முதல்வர் கவர்னர் அழைக்காம திடீர்னு நம்ம கோயம்புத்தூருக்கு போறோம், கோயம்புத்தூர் டெல்லிக்கு போறோம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 10 நாள் 15 நாள் அடப்பு காட்டிட்டு அவசரமா கேளுங்க, நான் சொல்றேன், பழைய வழக்கை தூசி தட்டி எடுத்து. அப்ப இதுக்கு மூல காரணம் யாருன்னு சொன்னா ஓபிஎஸ் தான். இதை நீங்க மறக்க முடியாது இல்லையா? ஓபிஎஸ் தான். அதே எம்எல்ஏக்கள்லாம் வெளியே போனாங்க பாத்தீங்களா, அந்த ஓட்டெடுப்பை வந்து தள்ளி போட்டு அதுக்கும் பாஜகவோட சப்போர்ட்டை நின்னது இபிஎஸ் அவர்கள் தான். அதுவும் இந்த மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, 2021 நடந்த மாதிரி திரும்ப வந்து திமுக ஆட்சி வருதா, இல்லை வந்து வேற ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களா, இல்லை வேற ஏதாவது ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வருதா அப்படின்றத மக்கள் சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.